வெல்கம் டு அச்சு வீட்டு சமையல். இப்போ சூப்பராக பன் தோசைக்கு ஒரு சட்னி பார்த்துலாமா? கேரட் சட்னி. வாங்க, அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம். கடலை பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன். இதை நல்லா வறுத்துடலாம். காஞ்ச மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துடலாம். இது நல்லா வறுப்பட்டுருச்சு. வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடுவோம். தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். துருவின கேரட் 1 சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். புளி ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கணும். கேரட் துருவி இருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா வதங்கியிருக்கு. தாளிப்பு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கடுகு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மேலே தெளிக்குன்றதுனால மூடி வச்சுருக்கேன். இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கிண்ணத்தில் ஊற்றிடலாம். தாளிப்பு அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லாயிருக்குங்க கேரட் சட்னி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.